15 வருடங்களாக நடந்த தேர்தல்களில் மிகவும் குறைவான வாக்குப்பதிவே நடைபெற்றது. ஆனால் இந்த 2025 அசம்பிளி எலெக்ஷன் பீகார்ல 67% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கின்றது. இதுல அதிக அளவில் 9% அதிகமாக பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆண்களை கம்பேர் பண்றப்போ. இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. பீகார் எலெக்ஷன்ல என்டிஏ வெற்றி பெற்றதுக்கு காரணமே இந்த பெண்களுடைய வாக்குகள். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா, பிஜேபி, ஆர்ஜேடி, ஜேடியு, காங்கிரஸ் இந்த 4 தான் மேஜர் பார்ட்டிஸ் இன் பீகார். இந்த 4 பார்ட்டிஸ்ல ஜேடியு, ஜனதாதள் யுனைடெட், பிஜேபி இது 2 தான் என்டிஏ மேஜர் பார்ட்னர்ஸ். இப்படி இருந்தாலும் அதிகமாக ஓட்டு வாங்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதாதள், லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சி. இப்போ தேஜஸ்வி யாதவ் அவர் தான் அதுக்கு பொறுப்பா இருக்காரு. அவர்கள் தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். 23%, 23% வாக்குகளை பெற்றிருப்பது ஆர்ஜேடி. பிஜேபி 20%, ஜேடியு அதாவது நிதிஷ்குமார் தலைமையில் உள்ள ஜனதாதள் யுனைடெட் அவர்கள் வாங்கிய ஓட்டு 19. மொத்தம் 47% என்டிஏ வாங்கி இருக்கிறது, 47%. ஆனால் மகாகட்பந்தன் காங்கிரஸ், ஆர்ஜேடி இந்த கூட்டணி கட்சிகள் 37% தான் வாங்கி இருக்கிறது. இந்த 37% தான் லாஸ்ட் எலெக்ஷன் 2020 அசம்பிளிலையும் வாங்கி இருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல என்டிஏ இவங்களை விட ஒரு 0.7% தான் அதிகம். இப்பொழுது 10% வாக்குகளை அதிகமாக ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கிறார்கள். எதனால்? இது பெண்களுடைய ஓட்டு. அங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு, சுய உதவி குழுக்கள், ஜீவிகா தீதிஸ் அப்படின்னு மொத்தம் 11 லட்சம் சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன. இந்த 11 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கும் மத்திய அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 10,000 கொடுத்திருக்கிறார்கள். அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலைக்காக 10,000 ரூபாய். இது மிகப்பெரிய வரவேற்பை பெண்கள் மத்தியிலே பெற்றது. அது மட்டும்